ஒருத்தர் வந்து டிவி உடைச்சாரு பாத்தீங்களா? டிவி உடைச்சாருல, டிவி ரிமோட் எடுத்து உடைச்சாரு. அதுக்கான காரணத்தை சொல்லிட்டாருங்க. பாருங்க, இதுக்குதான் டிவி உடைச்சேன் இப்போ அப்படின்னு நிறைய விஷயத்தெல்லாம் சொல்லி வச்சிருக்காரு. இன்னொருத்தர் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் இருக்காருல்ல, அவர் வெளியிட்ட வீடியோ மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறாரு. என்னப்பா இது? அவர் வெளியிட்ட வீடியோவை நம்ம 9 நிமிஷம் 5 செகண்டோ என்னமோ சம்திங், அதுல என்ன இவருக்கு சந்தேகம் இருக்கு? அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், அவரோட பேரையும் பார்த்துருவோம். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து போயிட்டு அங்க தர்ம யுத்தம் நடத்தினாருல்ல மெரினா பீச்ல, ஜெயலலிதா அம்மையார் அந்த சமாதிக்கு. அது மாதிரி இங்க ஒருத்தர் வந்து மௌன விரதம் காந்தி ஆசிரமத்துல நடத்த போறாரு. யாரு, எதுக்காக நடத்துறாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இப்ப பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே ரெக்வஸ்ட் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பல பேர் ரொம்ப ஆதரவு கொடுத்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க, அதனாலதான் நோட்டிபிகேஷன் இத்தனை பேருக்கு சென்றடையுது. அதுக்கு பெரிய நன்றிகளை சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அப்புறம் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறமே, சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்றத கூட விட்டுறாதீங்க. இந்த லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். இந்த ரெக்வஸ்ட்டையும் சொல்லிடுறோம், கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறோம். இந்த ஹைப் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்னன்னா ஹைப் வரல அப்படின்னு சொல்லிட்டு டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லிட்டோமப்பா, ஹைப் கொடுத்துருவாங்க நம்ம மக்கள். ஓகே, சோ இது எல்லாத்தையும் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல் விஷயத்த நம்ம எடுக்கலாம்னா, மௌன விரதத்தை எடுக்கலாமா, இல்ல இந்த பக்கம் இருக்கிற நம்மளோட ஒருத்தர் வந்து ரிமோட் உடைச்சாரு அப்படின்னு சொன்னோம்ல, அவரு எடுக்கலாமா? சரி ரைட்டு, ரிமோட் உடைச்சவரதே எடுத்துடலாமே. ரிமோட் எது உடைச்சவர் யாரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், திரு கமல்ஹாசன் அவர்கள். அவர் வந்து இப்ப சமீபத்துல வந்து ஸ்நேகன் அவர்களோட தந்தை இறந்தார் மறைவுக்கு உருவப்படம் திறந்து அந்த ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தாரு. அங்க அவரெல்லாம் அவரோட இரங்கல் இது மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு. ஏவா, நீ தான் டிவியே ரிமோட் எடுத்து உடைச்சு விட்டீல, ரிமோட் எடுத்து வீசுனில்ல, அப்புறம் நீ மறுபடியும் போய் அதே கட்சியில சேர்ந்துக்கிட்டியே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேட்கறாங்க. சரி, இது ஒரு விஷயத்த கேட்டது ரைட்டு, இதெல்லாம் ஓகே. ஆனா இதுக்கு என்ன அப்படின்னு சொல்றேன், விஷயத்துக்கு வாப்பா அப்படின்னு சொன்னா, நான் ரிமோட் எடுத்து வச்சேன். ஏன்னா ஜனநாயகத்துல எல்லாத்துக்கும் எல்லார் மேலையும் விமர்சனம் வைக்கிறதுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறது தான். எல்லாருக்கு மேலேயும் விமர்சனம் வைக்கலாம். அதே மாதிரிதான் நானும் விமர்சனம் வச்சேன். அந்த விமர்சனத்தை வைக்கிறதுலதான் அந்த ரிமோட் தூக்கி வச்சேன். ஆனா அந்த ரிமோட் வந்து இப்ப எடுத்துக்கிட்டு யாரோ எங்கேயோ போயிட்டாங்களே அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இப்ப இருக்கிற கட்சியில ஏதோ ஒரு கட்சி தான் குறிப்பிட்டு சொல்றாரு. அதாவது இப்ப ரிமோட் கண்ட்ரோல் வேற ஒரு இடத்துக்கிட்ட இருக்குது, அது ஸ்டேட்டு கிட்ட மட்டும்தான் அந்த கண்ட்ரோல் இருக்கணும். அதனால ஸ்டேட்டு கிட்ட யாருகிட்ட இருக்குதோ அதனால அந்த கண்ட்ரோல்கிட்ட அங்கேயே நான் போயிட்டேன். ஆனா இப்ப எல்லாம் ரிமோட் வந்து அங்கேயே போயிருச்சே, தப்பான கண்ட்ரோல் ரிமோட் ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சுட்டி காட்டி அப்படி கிண்டலா சொல்லி, எதுக்குதான் வந்து அது தூக்கி எஞ்சேன், அந்த தூக்கி எஞ்ச ரிமோட் வேற ஒரு கைக்கு போயிருச்சு, ஐயோ அந்த கைக்கெல்லாம் போகக்கூடாது, இங்கதான் இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சொல்ல வர்றது என்ன புரியவே இல்லை. அதாங்க சொல்றேன். இப்ப நான் என்ன சொன்னேன்னா அதேதான் அவர் பேசினாரு. பேசிவிட்டு எங்களோட கொள்கைன்னு இத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கீங்களே, எங்களோட கொள்கையில அப்படியே நற்றமிழ்ல நாங்க சொல்லியிருக்கிறோம். தூய தமிழ்ல நாங்க சொன்னதுனாலதான் அந்த கொள்கை யாருக்குமே புரியல. இதே இங்கிலீஷ்ல சொல்லி இருந்தா யாரோ எங்கேயோ தூக்கிட்டே ஓடி போயிருப்பாங்க, காப்பி அடிச்சிருப்பாங்களா இவங்க கொள்கைய அப்படிங்கிற தோணியில அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன 2 விஷயமே ஒருவேளை அவரோட பாணியில அவர் சொல்லியிருக்காரு. திரு கமல்ஹாசன் அவர்கள் பேசுற பேச்சுகளும் படங்களும் உண்மையிலுமே அப்ப புரியாது. கவுண்டமணி சொன்ன மாதிரி இவர் சொன்ன வாக்கியத்தை இவங்கெல்லாம் வந்து ஒன்றும் புரியாது. ஆனா போய் படுத்துக்கிட்டு யோசிச்சாலும், வீட்டுல போய் உட்காந்து யோசிச்சாதான் ஓ அப்படி சொன்னார் அப்படிங்கிற பாரு. நான் வந்து படுத்து புரண்டு எந்திரிச்சு பார்த்துட்டேன். இவர் சொன்ன விஷயத்த ரிமோட்டு உடைச்ச, ஏன் தூக்கி போட்டு உடைச்சேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஆனா ரிமோட் வேற ஒருத்தர்கிட்ட இருக்குதப்பா, அங்க எல்லாம் ஸ்டேட்டுக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேற ஒரு இடத்துல இருக்குது அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாருங்க. அதனால புரிஞ்சுக்குங்க, புரியாதவங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ட்டு. எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? சூரியவம்சம் படத்துல வந்து சும்மா ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாங்க, உட்காந்துட்டு இருந்தானே, அண்ணே வரேன், நான் பொங்கலுக்கு வரேன், கரும்போட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ல அப்படியே இவன் மண்டையை குடஞ்சிக்கிட்டே இருப்பான். அது மாதிரிதான் எனக்கு மண்டை ஊறிக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அர்த்தம் தெரிஞ்சா அதுக்கு சொல்லுங்க. ரிமோட் ஏன் உடைச்சேன் கடைசி வரைக்கும் அது அர்த்தம் புரியலைங்க. ஆனா அர்த்தம் புரியுற மாதிரி நான் ரிமோட்டை ஏன் தூக்கி போட்டு உடைச்சேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்லிவிட்டாரு. அது கொள்கை என்னங்கிறத வேற சொல்லிட்டாரு. ஓகே, சரி அடுத்த விஷயத்துக்கு போவோம். தளபதி விஜய் அவர்கள் வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் தான், வேற யாரும் இல்ல. அவரு தான் வந்து இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல நடக்கும் போது தளபதி விஜய் வந்து அந்த 9 நிமிஷம் பேசினார்ல அந்த வீடியோவுல ஒரு சந்தேகம் இருக்குதுங்க அப்படின்னாரு. என்னடா அது சந்தேகம்? நல்லா தானே பார்த்தேன், எஸ்ஐஆருக்கு எதாதானே சொல்லியிருக்காரு. எஸ்ஐஆர் எத்தனை குளறுபடிகள் இருக்குது, அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை வருது, அப்புறம் அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு ஒரு இடத்த விட்டு இன்னொரு வேலைக்கு போயிட்டு அங்க வந்து பார்த்தா வெரிஃபிகேஷன் இல்லை, அப்புறம் இப்படி நிறைய கதை இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஃபேக் ஓட்டர்ஸ் ரிமூவ் பண்றது, அது ப்ராப்பரா பண்ணணும்,
அப்புறமேட்டுக்கு டவுன்லோடு ஃபார்ம் பண்ணி அங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க, அங்க நேம் சரியில்லைன்னா அங்க ஆன்லைன்லயும் சப்மிட் பண்ண முடியல. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் எதுதான் வந்து டிவிக்கே வந்து போராட்டம் நடத்துச்சு. அந்த வீடியோவும் அவர் வந்து தெளிவா சொன்னாரு, ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து ஆன்லைன்ல வந்து ஃபார்ம் 6 அது ஃபில் பண்ணி போடுங்க, பக்காவா பண்ணிருக்குங்க, ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் வர வரைக்கும் அயராம உழைங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவர் வீடியோல தெளிவா விளக்குனாரு. ஆனா இவர் இருந்துகிட்டு தொல் திருமாவளவன் அவர்கள் நின்றுட்டு அந்த வீடியோவிலையும் சரி, அவன் தமிழக வெற்றி கழகத்திலும் சரி, பிஜேபி பத்தி பேசவே இல்ல, எதிர்த்து பேசவே இல்ல. சரி ரைட், அந்த வார்த்தை கூட நான் ஒத்துக்கிறப்பா, பிஜேபி பத்தி பேசல. ஆனால் எஸ்ஐஆர் பத்தி, அதாவது தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து பேசவே இல்லை அப்படின்னு வந்து இப்படி சொல்லிட்டாரே, சந்தேகம் இருக்குதுன்னுட்டாருப்பா. எப்படிப்பா சந்தேகம் இல்ல? இப்ப எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு அந்த தீவிர திருத்த பட்டியல், ஓகேவா? அந்த பட்டியல் வந்து என்னென்ன கரெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி உண்மையான ஓட்டர்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதை தான் நம்ம ஓட்டு போடுறதுக்கு ப்ராப்பரா இருக்கணுங்கிறது தான் அதனோட அர்த்தம். தேர்தல் ஆணையம் வந்து கொண்டு வந்த ஒரு விஷயம். இந்த விஷயத்தை தான் வந்து தமிழக வெற்றி கழகம் எதுக்குறதுக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த விஷயத்தை கொண்டு வந்தது தேர்தல் ஆணையம்னா, எஸ்ஐஆரை எதுக்குறீன்னா தேர்தல் ஆணையத்தை எதுக்குறதான அர்த்தம். அப்படித்தானே நான் புரிஞ்சுக்க முடியும், மக்களும் எல்லாரும் அதை அப்படிதான் புரிஞ்சிருப்பாங்க. சோ எனக்கு என்னமோ ஒருவேளை வந்து எஸ்ஐஆர் வேற தேர்தல் ஆணையம் வேறையோ தெரியலைங்க அப்படின்ட்டு. ஒருவேளை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியல. உங்களுக்கு சரியா புரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பழுத்த பெரிய மூத்த அரசியல்வாதி, பல காலமும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் தலைவர் அவர். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவர் இப்படி வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனால் கொண்டு வரப்பட்ட அந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிற போது, அந்த எலெக்ஷன் கமிஷனையும் எதிர்க்கிற மாதிரி தானே மீனிங் இருக்கு. தெரியலைங்க, அது வந்து அவர் வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்ட்டாருங்க. ஓகே, ஏதோ ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரா, இல்ல வந்து ஓகே இது எஸ்ஐஆர் வேற எலெக்ஷன் கமிஷன் வேறையோ அப்படிங்கிறது எனக்கு புரியல. இது கொஞ்சம் ஆராய்ஞ்சு நீங்க ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். அடுத்தது ஒருத்தர் மௌன அஞ்சலி, அதாவது மௌன விரதம் இருக்க போற, அஞ்சலி இல்ல மௌன விரதம் இருக்க போறான்னு சொன்னல, நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தர்ம யுத்தம் வந்து மெரினா கடற்கரையில பண்ணாரு. போயிட்டு உட்காந்து அப்படியே இருந்தாரு. அதை கூட சிவா, ஆக்டர் சிவா வந்து அது காமெடி பண்ணாரு. ஆனா இங்க ஒருத்தர் மௌன விரதம் இருக்க போற, அது காந்தி ஆசிரமத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன், யாரு, எங்க அப்படிங்கறதுதான் கேள்வி. நம்ம மாநிலம் கிடையவே கிடையாதுங்க, யாரும் இல்ல. இப்ப ரீசெண்டா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பாத்தீங்களா, எலெக்ஷன் வந்து ஆட்சி மாற்றம் இல்ல, ஆட்சி வந்து மறுபடியும் வந்து உட்கார போறாரு நிதிஷ்குமார். பீகார் ஸ்டேட்ல தான் இந்த விஷயம் நடந்திருக்குது. அது இல்ல ஜன்சுராஜ் கட்சி இவர் இருக்காரு, நம்ம கிஷோர், பிரசாந்த் கிஷோர் அவர்கள், அவர் வந்து அத்தனை தொகுதியிலுமே அவர் வந்து வாக்கு சேகரிச்சாரு. சூறாவளி சுற்றுப்பயணம்னா சில டைம்ல மயக்கம் வந்து கூட அப்படியே கைத்தாங்களா கூட்டிட்டு போனதெல்லாம் பார்த்தேன். இவ்வளவு விஷயங்கள்லாம் பண்ணி ஜீரோ. அதாவது அடி வாங்கின கட்சினா அதுதான். யாருமே வந்து ஜெயிக்கல, டெபாசிட் கூட இருந்துச்சுன்னு சொல்லுகிறாங்க. சோ இந்த விஷயத்தை பத்தி செய்தியாளர்கள் அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க ஒத்துக்கிறாரு, ஆமா நான் தோல்வி ஒத்துக்கிறேன்ப்பா, நாங்க இந்த மக்கள் எங்களை வெறுத்ததுக்கான காரணம் நாங்க செஞ்ச ஏதோ ஒரு செயல்பாடு தான் அது தவறுதலா இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த விஷயத்த வந்து அவர் ஒத்துக்கிறாரு. அந்த தேர்தல்ல நாங்க தோத்துட்டோம், அது மக்களின் தீர்ப்புக்கு அவர் தலைவணங்கி தான் சொல்லியிருக்காருன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி அவர் வந்து காந்தி ஆசிரமத்துல வந்து மௌன விரதம் 20ஆம் தேதி நடத்துறதா அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அந்த மௌன விரதத்தால ஒரு மக்களின் கவனத்தை ஈர்க்கவா, இல்ல அரசியலிலிருந்து அவர் வந்து என்னன்னா ஒரு வார்த்தை வந்து 10 சீட்டும் கம்மியா நான் யோசிச்சுன்னா அரசியல் இருந்து விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை சொன்னாரே எனக்கு சரியா தெரியல. ஆனால் அவரோட ஸ்டைல் வந்து நான் அரசியல் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெறுவேன் அப்படிங்கிறது தான் அவரோட முன்னெடுப்பா இருந்து அந்த அரசியல் அந்த சுற்றுப்பயணத்துல. பட் எல்லாரும் எதிர்பார்க்காத கொஞ்சமாவது ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நினைச்சாங்க. ஆனா இந்த படுதோல்வி யாருமே எதிர்பார்க்கல, அவருமே எதிர்பார்க்கல. அதுக்காக வந்து ஒரு கடைசியா வந்து மக்கள் கிட்ட ஒரு நன்றி சொல்லிட்டு நான் அரசியலில் இருந்து விடுபடுகிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த மௌன விரதம் இருக்க போறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. பார்ப்போம் இன்னும் யாரு எங்கெங்க எந்தெந்த ஸ்டேட்டு. ஏன்னா இப்ப வரப்போறதுல வந்து மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஒரு இது பேச்சுவார்த்தை, அதாவது பேச்சுவார்த்தை மீன்ஸ் இவங்க ஒரு கருத்து சொல்ல அவங்க ஒரு எதிர்கருத்து சொல்ல இப்படி ஒரு போயிட்டே இருக்குது. ஆனா இப்போ இன்னும் ஒரு 5-6 மாசத்துல, 5-6 மாசம் கூட இல்லை, ஒரு 5 மாசத்துக்குள்ள நமக்கு ஒரு எலெக்ஷன் வரும்பொழுது வர்றது வந்து கேரளா மாநிலம், நம்ம பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, அஸ்ஸாம், பெங்கால், இங்க நம்ம மேற்கு வங்காளம், இங்க எல்லாத்தையுமே ஒரு எலெக்ஷன் வரதான் போகுது. அங்க என்னென்ன ரிசல்ட், யாரு அந்த ரிசல்ட்டுக்கு பிறகு மௌன விரதம் இருக்க போறாங்க, இல்ல கட்சியில என்னென்ன மாற்றம் நடக்க போகுது, உண்மையிலுமே அரசியல் என்பது ஒரு
பெரிய ஒரு போர்க்களமா மாற போகுதுன்னு தான் சொல்றோம். போர்க்காலத்துல யார் வெற்றி பெறாங்க எப்படின்னு தெரியல. ஆனா உண்மையா சொல்றேன், இந்த தர அரசியல் அத்தனை மக்களுக்கும் ஜென்சி கிட்ஸ்ல இருந்து அந்த பழைய எல்லாருமே வந்து ஒரு எல்லாத்துக்கும் அக்கு வேற ஆணி வரையும் அந்த அரசியல் தெரிஞ்சிருக்குன்னு தான் உண்மை. அப்படியெல்லாம் உட்காந்து பேசி நாம கொண்டு வர இந்த அரசியல் 2026 யாருக்கு வெற்றி கொடுக்க போறது அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். மறக்காம இதுவரை வீடியோ பார்த்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் நாம கொடுக்குற வீடியோஸ் உங்களோட போனுக்கு நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.